ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான வீடியோ பதிவில் பிப்ரவரி 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருது 2021 பெற்ற மாவட்டம் நாமக்கல். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 24 மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடுவோம். அதன்படி விருதும் அறிவிப்பாங்க. ஸோ தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருது 2021 இந்த ஆண்டிற்கான விருது பெறும் மாவட்டம் நாமக்கல். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு சமூக நலத்துறை சார்பில் பெண் குழந்தைகளுக்கான மாநில விருதுகள் பட்டியலில் இந்த வருஷம் யார் கொடுக்க போகிறாங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த நர்மதா, அதாவது 18 வயது கீழே பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காண்டி பாடுபடுற ஒரு சிறுமிக்கு வருடம் இந்த தமிழ்நாடு சமூக நலத்துறை ஒரு விருது தருவாங்க. அதன்படி இந்த வருடம் யார் தர்றாங்கன்னா, நர்மதா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு தராங்க. இந்த பொண்ணு திருவள்ளூர் மாவட்டம். மறுபடியும் கவனிச்சுக்கோங்க, தமிழ்நாடு சமூக நலத்துறை சார்பில் பெண் குழந்தைகளுக்கான மாநில விருதுகளில் இந்த ஆண்டு வாங்குகிற பெண் நர்மதா. அடுத்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தற்கொலைகளை தடுக்க தனிமை அமைச்சகம் அதை உருவாக்கிய நாடு ஜப்பான். ஆக்சுவலாக இந்த தனிமைக்கான அமைச்சகத்தை உருவாக்கிய முதல் நாடு இங்கிலாந்து தான். அதன்படி இப்போ அடுத்தபடியாக ஜப்பான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் தற்கொலைகளை தடுக்க தனிமைக்கான அமைச்சகம் உருவாக்கிய இரண்டாவது நாடு ஜப்பான். ஃபர்ஸ்ட் இதுனா இங்கிலாந்து. முன்பதிவில்லா பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள இந்திய ரயில்வேயால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு செல்லிடைப்பேசி செயலி என்னன்னா யூடிஎஸ் செயலி. மறுபடியும் கவனிச்சுங்க, முன்பதிவிலா பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள இந்திய ரயில்வேயால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு செயலி யூடிஎஸ் அப்படிங்கிற ஒரு செயலி. அடுத்து பாருங்க, 18வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த தமிழ் படங்களாக தேர்வு செய்யப்பட்டது. ஃபர்ஸ்ட் என்றாவது ஒரு நாள், செகண்ட் சியான்கள், தேர்டு காப்பே ரணசிங்கம். ஸோ மறுபடியும் கவனிச்சுங்க, 18வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த தமிழ் படங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்றாவது ஒரு நாள், செகண்ட் சியான்கள், தேர்டு காப்பே ரணசிங்கம். அடுத்து கவனிச்சுங்க, பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருது பெற்றவர்கள் மொத்தம் 3 பேர். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சக்தி பிரகதீஷ், நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சக்தி பிரகதீஷ், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த வேல்முருகன், சிவகங்கையை சேர்ந்த சிவராமன். மறுபடியும் கவனிச்சுங்க, பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருது மொத்தம் 3 பேர் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சக்தி பிரகதீஷ், செகண்ட் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த வேல்முருகன், தேர்டு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சிவராமன். அடுத்து பாருங்க, சமீபத்தில் காலமான மலையாள கவிஞர் யாருன்னா விஷ்ணு நாராயண் நம்பூதிரி. மறுபடியும் கவனிச்சுங்க, சமீபத்தில் காலமான மலையாள கவிஞர் யாருன்னா விஷ்ணு நாராயண் நம்பூதிரி. இவருக்கு பார்த்தீங்கன்னா 2014 பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு தந்திருக்காங்க. ஸோ இவர் இறந்து போயிட்டார். அவர் பேர் விஷ்ணு நாராயண் நம்பூதிரி. சமீபத்தில் காலமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் யாருன்னா தா பாண்டியன். இன்னைக்கு இறந்து போயிட்டாரு. சிறுநீரக கோளாறு காரணமாக இறந்து போயிட்டாரு. ஸோ சமீபத்தில் காலமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் யாருன்னா தா பாண்டியன். அடுத்து பாருங்க, முக்கிய மந்திரி கர்கர் ரேஷன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் டெல்லி. மறுபடியும் பாருங்க, முக்கிய மந்திரி கர்கர் ரேஷன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் டெல்லி. ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு வரும் திட்டம். இது எப்பயிலிருந்து நடைமுறைப்படுத்த போறாங்கன்னா மார்ச். குடியுரிமை பெற மிக அவசியமான கிரீன் கார்டு மீதான தடையை நீக்கி கொண்ட நாடு அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் குடியுரிமை பெறணும்னா கிரீன் கார்டு வாங்கணும். அதுக்கான தடையை டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருந்தாரு. அதுக்கான தடையை தற்போது இருக்க அதிபரான ஜோ பைடன் நீக்கிட்டாரு. ஸோ மறுபடியும் பாருங்க, குடியுரிமை பெற மிக அவசியமான கிரீன் கார்டு மீதான தடையை நீக்கி கொண்ட நாடு அமெரிக்கா.
ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருது 2021 பெற்ற மாவட்டம் நாமக்கல். தமிழ்நாடு சமூக நலத்துறை சார்பில் பெண் குழந்தைகளுக்கான மாநில விருது பெற்ற பெண் யாருன்னா நர்மதா. சமீபத்தில் தற்கொலைகளை தடுக்க தனிமை அமைச்சகம் உருவாக்கிய நாடு ஜப்பான். ஃபர்ஸ்ட் உருவாக்கிய நாடு இங்கிலாந்து. முன்பதிவிலா பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள இந்திய ரயில்வேயால் அறிமுகம் செய்யப்பட்ட செயலி UTS செயலி. 18வது சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்றாவது ஒரு நாள், செகண்ட் சியான்கள், தேர்ட் காப்பே ரணசிங்கம். பாரத ரத்னா டாக்டர் MGR பாரம்பரிய நெல் விருது, அதான் நெல் பாதுகாவலர் விருது பெற்றவர்கள் 3 பேர். யாருன்னா சக்தி பிரகதீஷ் நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம் வேல்முருகன், சிவகங்கை மாவட்டம் சிவராமன். சமீபத்தில் காலமான மலையாள கவிஞர் யாருன்னா விஷ்ணு நாராயணன் நம்பூதிரி. இவருக்கு பத்மஸ்ரீ விருது 2014 கொடுத்தாங்க. சமீபத்தில் காலமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன். முக்கிய மந்திரி கர்கர் ரேஷன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் டெல்லி. குடியுரிமை பெற மிக அவசியமான கிரீன் கார்டு மீதான தடையை நீக்கிக் கொண்ட நாடு அமெரிக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புறேன். ஒரு டைம் இந்த வீடியோ பாருங்கள், நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கான PDF என்னோட டெலகிராமில் கொடுத்துக்கிறேன். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அதை யூஸ் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கங்க. PDF அங்கே தான் கொடுப்பேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.